Good afternoon, students. Today we are going to see kinds of sentence or transformation of sentences. In English, there are three kinds of sentences. They are simple sentence, compound sentence, and complex sentence. Simple sentence, it has only one main class, and compound sentence, it has two main classes joined by conjunction. Third one is complex sentence. Complex sentence, a complex sentence has a main class and one or two class. Okay, before going to kinds of sentence, we should know what is price. இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வந்து தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைஸ்னால் என்ன பார்க்கணும். ப்ரைஸ்னால் தமிழில் வந்து சொற்றொடர், எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இட் டசன்ட் கிவ் கம்ப்ளீட் மீனிங். சிஎம்னா கம்ப்ளீட் மீனிங்னு அர்த்தம். அதாவது இட் ஹாஸ் நோ, எ ப்ரைஸ் ஹாஸ் நோ சப்ஜெக்ட் அண்டு நோ ஃபினிட் வேர்ப். ஃபினிட் வேர்ப்னா மெயின் வேர்பு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு மெயின் கிளாஸ்னால் இட் கிவ்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ் ஆர் மீனிங். ஒரு மெயின் கிளாஸ்னால் இண்டிபெண்ட் சென்டென்ஸ்னு சொல்லலாம், தானே இயங்கும். இட் கேன் ஸ்டாண்ட் ஆன் இட்ஸ் ஓன். பட் சபார்டினேட் கிளாஸ் இட் கெனாட் ஸ்டாண்ட் ஆன் இட்ஸ் ஓன். இட் நீட்ஸ் த ஹெல்ப் ஆஃப் மெயின் கிளாஸ் டு கன்வே த மீனிங். சபார்டினேட் கிளாஸ்க்கு வந்து மீனிங் கொடுக்கணுனாக்க ஒரு மெயின் கிளாஸோட சேர்ந்து வந்தால் தான் சபார்டினேட் கிளாஸு மீனிங் கொடுக்கும். இது வந்து டிபெண்ட் இது சொல்லலாம், டிபெண்ட். இண்டிபெண்ட்னா மெயின் கிளாஸை சொல்லலாம். ப்ரைஸ்னால் சொற்றொடர், மெயின் கிளாஸ்னால் முழுமையான மீனிங்கை கொடுக்கறது வாக்கியம். இது சபார்டினேட்னா முழுமையான மீனிங் தராத வாக்கியம். அதாவது இதுக்கு முழுமையான வாக்கியத்தில் வந்து அர்த்தத்தை கொடுக்கணுன்னா மெயின் கிளாஸு தேவை. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். அன் அக்கௌண்ட் ஆஃப் டூயிங் எக்ஸசைஸ் டெய்லி, ஐ ஆம் ஹெல்த்தி. ஐ ஆம் ஹெல்த்தினாலே மீனிங் இருக்குது, இதான் மெயின் கிளாஸ். ஆன் அக்கௌண்ட் ஆஃப் டூயிங் எக்ஸசைஸுங்கிறது சபார்டினேட் கிளாஸ். ஆன் அக்கௌண்ட் ஆஃப் டூயிங் அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸசைஸ் டெய்லி அப்படிங்கிறது ஆன் அக்கௌண்ட் ஆஃப் டூயிங் எக்ஸசைஸ் டெய்லி, இது வரைக்கும் வந்து என்னதுனாக்கா ப்ரைஸு. ஐ ஆம் ஹெல்த்தி அப்படிங்கிறது மெயின் கிளாஸ். ஸோ ஒரு சிம்பிள் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணுன்னா ஒரு மெயின் கிளாஸு ப்ளஸ் ப்ரைஸ், வித் ஆர் வித்தவுட் ப்ரைஸ் வேணும். சிம்பிள் சென்டென்ஸுக்கு மெயின் கிளாஸோட ப்ரைஸ் இருக்கலாம், ப்ரைஸ் இல்லாமல் இருக்கலாம். ப்ரைஸ்னாக்கா சொற்றொடர்ப்பா. நெக்ஸ்ட் ஒன் காம்பவுண்டு சென்டென்ஸ்னால் ரெண்டு வாக்கியம் இருக்கும், ரெண்டும் மெயின் கிளாஸு அண்டு போட்டு இணைக்கிறது. கன்ஜெக்ஷன் அண்டு, பட், எட், ஸ்டில், பிகாஸ் இந்த மாதிரி வர்றது. இது வந்து கலவை வாக்கியம் சொல்லுவாங்க. சிம்பிள் சென்டென்ஸ்னால் எளிமையான வாக்கியம். காம்ப்ளெக்ஸ்னால் கொஞ்சம் சிக்கலாக வர்றது. இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன வரும்னா ஆஸ், தோ, ஆல்தோ, ஈவன் தோ, வென் இதெல்லாம் வரும். சபார்டினேட் கன்ஜெக்ஷன் சேர்ந்து வரும். வர்றது தான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அது வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இஃப், அன்லெஸ் இதெல்லாம் சபார்டினேட் கன்ஜெக்ஷனில் வரும். பாருங்க, if, unless, when, because, while, how, after, before, till, though, although, even though are used to connect sentences. These are called subordinate conjunctions or linkers. Next வந்து இது வந்து these are used in complex sentences. complex sentencesல இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எதுனாக்க if, unless, why, how, where ஃபர்ஸ்ட் வரும், அல்லது ரெண்டு சென்டென்ஸை இணைக்கிற இடத்துலையும் வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து பட், எட், ஸ்டில், ஆர் எல்ஸ் இதெல்லாம் வந்தனாக்கா இது வந்து காம்பவுண்டு சென்டென்ஸுக்கு வரும். கான்ட்ராக்டாக இருக்கிறது அல்லது அண்டு போட்டு இணைக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து காம்பவுண்டு சென்டென்ஸுக்கு யூஸ் ஆகுது. இந்த கன்ஜெக்ஷனுக்கு பேர் என்னன்னாக்கா கோஆர்டினேட்டு கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்த்துட்டோம். செகண்ட் ஒன் பாருங்கள். I do இதே இதை on account of doing exercise daily I am healthy.
டெய்லி எக்ஸசைஸ் செய்கிற காரணத்தால் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கேன். இது சிம்பிள் சென்டென்ஸ். இதை வந்து எப்படி காம்பவுண்டாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போட்டு இணைக்கணும். ஐ டூ எக்ஸசைஸ் டெய்லி ஸோ ஐ ஆம் ஹெல்தி. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன், அதனால் நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன். இது காம்ப்ளெக்ஸாக மாற்றணும். ஃபர்ஸ்ட் வந்து ஏஸ் ஆஸ் ஐ டூ எக்ஸசைஸ் டெய்லி நான் எக்ஸசைஸ் செய்கிறதால நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கேன். ஐ ஆம் ஹெல்தி. இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டைம் டேபிளை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது. சிம்பிள் சென்டென்ஸ்லேருந்து காம்பவுண்டாக எப்படி மாற்றுறது, காம்பவுண்ட்லேருந்து காம்ப்ளெக்ஸாக எப்படி மாற்றுறது, அல்லது காம்ப்ளெக்ஸ்லேருந்து சிம்பிளாக எப்படி மாற்றுறது சிம்பிள் சென்டென்ஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். டைம் டேபிளை பாருங்கள். சிம்பிள் சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரணும், இன் த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப், ஹேவிங் ப்ளஸ் அதாவது வேர்பு ஐஎன்ஜி ஃபார்ம் வர்றது தான். அதுக்கடுத்து ஹேவிங்க்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஆஃப், ஆன் அக்கௌண்ட் ஆஃப், டியூ டு, பீயிங், இன் ஆர்டர் டு, பிசைட்ஸ் பீயிங், டு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து சிம்பிள் சென்டென்ஸில் வரும். இந்த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப், அதன் காரணமாக, இந்த மாதிரி இருந்தால் ஒருவேளை அப்படின்னு அர்த்தம். இன்ஸ்பைட் ஆஃப்னு இருந்த போதிலும். நெக்ஸ்ட்டு ஆன் அக்கௌண்ட் ஆஃப்னா காரணமாக தான் இதுவுமே. பீயிங்னா இருப்பதால் அப்படின்னு அர்த்தம். இன் ஆர்டர் டுன்னா அதற்காக, ரீசன் சொல்கிறதுக்கெல்லாம் இன் ஆர்டர் டு யூஸ் பண்ணணும். பிசைட்ஸ் பீயிங்னா கூடுதலாக. நெக்ஸ்ட்டு ஆரல்ஸ் காம்பவுண்டு சென்டென்ஸில் இடையில தான், ரெண்டு மெயின் கிளாஸுக்கு இடையில வந்து இந்த கன்ஜெக்ஷனை வந்து சேர்க்கணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸினாக்கா காம்பவுண்டு சென்டென்ஸ் தான் சேஞ்ச் பண்ணுறது ஈஸி. இது வந்து ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் சென்டென்சஸில் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் வி ஷுடு நோ ஹவு டு டிரான்ஸ்ஃபார்ம் த சென்டென்சஸ். நெக்ஸ்ட் மீனிங்கே மாறாமல் எப்படி மாற்றுறது அதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஃபினிட் வெர்பு அதை வந்து மாறக்கூடாது. மெயின் கிளாஸு, ப்ரைஸு, சபார்டினேட் கிளாஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வந்து இஃப் இருந்தால் அப்படின்னு அர்த்தம், அன்லஸ்ன்னா இல்லாவிடில், இஃப் நாட் அப்படின்னு அர்த்தம், அதுவும் வரும். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் தான் பிறகு, தோ இருந்தாலும், ஆஸ், சின்ஸ், பிகாஸ் ஏனெனில், ஆஸ் சின்ஸ்னால் இருப்பதால் அப்படின்னு அர்த்தம். ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஐ கேனாட் அட்டெண்ட் த மீட்டிங். நெக்ஸ்ட்டு ஸோ டட்னா ஆக, அதனால் அப்படின்னு அர்த்தம், ஆகையால். இதுக்கடுத்து வந்து பிசைட்ஸ் பீயிங் வந்து நாட் ஓன்லி பட்டு காம்பவுண்டில் வரும், பட் ஆல்சோ, நாட் ஓன்லி பட் ஆல்சோ அது. பட் இங்கே வந்து காம்ப்ளெக்ஸில் வந்து அதுக்கு வந்து கன்ஜெக்ஷன் கிடையாது. பாருங்கள் எக்ஸசைஸை பாருங்கள். பிசைட்ஸ் பீயிங் எ சிங்கராக இருக்கிறதும் கூடுதலாக, சி இஸ் ஆல்சோ எ டான்ஸரும் கூட அப்படின்னு அர்த்தம். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். பிசைட்ஸ் பீயிங் போஸ்ட் வருதுல, எளிய வாக்கியம். சி இஸ் நாட் ஓன்லி எ சிங்கர் பட் ஆல்சோ எ டான்ஸர். இது காம்பவுண்டு. அப்போ உங்களுக்கே தெரியும், பிசைட்ஸ் பீயிங் சிங்கர், பிசைட்ஸ் பீயிங் வந்தோன்னா நாட் ஓன்லி பட் ஆல்சோ வர்றது தான் காம்பவுண்டு சென்டென்ஸில். காம்ப்ளெக்ஸ் கிடையாது இது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த காஃபி இஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க் ஃபார் மீ. இந்த காஃபி வந்து எனக்கு வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது த காஃபி இஸ் எப்படி மாற்றோன்னா டூ ஹாட்டுன்னு சொல்லணும். அந்த டூவை வந்து காம்பவுண்டில் வர்றப்ப வெரி ஹாட்டுன்னு சொல்லணும். த காஃபி இஸ் வெரி ஹாட் அண்ட் ஸோ ஐ கேனாட் ட்ரிங்க் இட். காம்ப்ளெக்ஸில் வந்து த காஃபி இஸ் ஸோ ஹாட் தட் ஐ கேனாட் ட்ரிங்க் இட். இது காம்ப்ளெக்ஸு. செகண்ட் நெக்ஸ்ட் ஒன். தோ காமராஜ் வாஸ் எ சிஎம், அவர் ஃபார்மர் சிஎம், he led a simple life. இது வந்து என்னதுனாக்கா காம்ப்ளெக்ஸு. தோல் ஆரம்பிச்சிருக்குல்ல, அதனால் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இருந்தாலும் அவர் சிஎம்மாக இருந்திருந்தால் கூட அவர் எளிய வாழ்க்கையை மேற்கொண்டார். காமராஜ் வாஸ் எ சிஎம் பட் he led a simple life. எளிய வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் வரணும் இடையில. அவர் சிஎம்மாக இருந்தார், ஆனால் மற்ற தலைவர் போல் இல்லை. இன்றைக்கி இருக்கிற தலைவர்லாம் ரொம்ப படப்பமாக காரு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அவருக்கு சொந்த வீடு கூட கிடையாது. நெக்ஸ்ட்டு இருந்ததில்லை, நாட்டுக்காகவே உழைத்தார். அதனால தான் காலா காந்தி கர்ம வீரர் அப்படின்னு சொல்லப்படுறார். இன்றைக்கும் நம்ம மனசில் நிறைஞ்சிருக்கார். கல்வி தந்தை அப்படின்னு அழைக்கப்படுகிறார்.
Next, in spite of being a CM, Kamarajar led a simple life. In spite of being CM இருந்த போதிலும் he led a simple life. எளிய வாழ்க்கையை மேற்கொண்டார். இது வந்து in spite of வந்திருக்கு simple sentence. Having typed the message, I sent it to my friend. இது simple sentence. having வந்தனா அடுத்து வந்து என்ன வரணும், past participle வரணும். I typed the message and I sent it to my friend. இது வந்து compound, இடையில and but எட்டு இது வந்தாலே compound sentence. Third one, after I had typed the message, I sent it to my friend. இதுதான் காம்ப்ளெக்ஸ். ஆஃப்டர்னா பிறகு. இந்த ஆஃப்டரு ஐ ஹேட் இதெல்லாம் வந்து சபார்டினேட்டு கிளாஸு. ஐ சென்ட் இட் டு மை ஃப்ரெண்டு வந்து மெயின் கிளாஸ். அப்போ இந்த டைம் டேபிளில் பார்த்தாலே உங்களுக்கு இதை மெமரி பண்ணிட்டாலே எப்படி சேஞ்ச் பண்ணலாம், சிம்பிள் சென்டென்ஸ்லேருந்து காம்பவுண்டு சென்டென்ஸாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இதை நல்லா மெமரி பண்ணிக்கிட்டாலே போதும். இந்த இதை டைம் டேபிளை this timetable will be very useful to you when you change the transformation of sentence. Okay, that's all students. Next class la voice paapom. Thank you.